சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மண்டே எக்ஸாமு. பின்னாடி கொஞ்சம் நாய்ஸா இருக்கும். உங்களுக்கே தெரியுமே, எலக்ஷன் தான். ரூ. 200 குடுத்துன்னு எல்லாரும் பிரியாணிக்காக கூட்டின்னு போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் சவுண்ட் இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்கப்பா வீடியோக்குள்ள போலாம். டோட்டல் மார்க் பாருங்கப்பா. கார்னர்ல மொத்த மதிப்பெண்கள் 100. மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 வந்து கேட்டிருக்கிறாங்க. மேத்தமெட்டிக்ஸ் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் 14 கணிதம் 10th தமிழ் முதல் முறையா தேர்வு எழுதக்கூடியவர்கள் எதற்கும் சளைத்தவர்கள் கிடையாது நம்ம. ஓகேங்களா. ஜாமெண்ட்ரி, கிராஃப், தியரம், 1 மார்க் தட்டுறோம், தூக்குறோம், ஆல் பாஸ் ஆகுறோம். ஓகேங்களா. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளர்களா இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 14 மார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து புக் பேக்ல இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடியது சில குட்டீஸ். மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் 14மே வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருந்தே கேட்கப்படும். அடுத்தது பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்க வினா எண் 28க்கு கட்டாயமாக விடையளிக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்சர் எனி 10 கொஸ்டின்ஸ், கொஸ்டின் நம்பர் 28 இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 15வது வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஏ மற்றும் பிஐ காண்க. 16, 17, 18, 19 மதிப்பு காண்க. நிரல் நிறை மாற்று அணியை காண்க. அதாவது தென் ஃபைண்ட் த டிரான்ஸ்போஸ் மைனஸ் ஏ அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது இரு புள்ளிகள் இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வை காண்க. ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்க வந்து கேட்டிருக்கிறாங்க. அதாவது ப்ரூவ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 25வது பாருங்க, ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதன் விட்டத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 26, ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதன் புறப்பரப்பினை காண்க. 27வது பாருங்க, கீழ்காணும் தரவுகளுக்கு வீச்சு மற்றும் வீச்சு கெழுவை காண்க. 28, திஸ் இஸ் கம்பல்சரி கொஸ்டின், ஒரு உள்ளீடற்ற உருளையின் உயரம் உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே 9 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர் ஆகும். உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவினை காண்க அப்படின்னு. This is compulsory question. Find the volume of the iron used to make a low cylinder of height 9 cm and whose international of external radii are 3 cm and 5 cm respectively அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ், 10 வினாக்களுக்கு விடையளிக்க எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்க வினா எண் 42க்கு கட்டாயமாக விடையளிக்க 29லிருந்து கிட்டத்தட்ட எத்தனை வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா 42 வரைக்கும் நினைக்கிறேன். 42 வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 42 வரைக்கும் கேட்கப்பட்டதில் கிட்டத்தட்ட வந்து 4 விட்டுருங்க, மீதி 10 கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் இந்த 50 மார்க் அப்படின்றது கண்டிப்பாக வரும். தமிழ் கீழே டெஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் இருக்குது. தமிழ் மீடியத்துக்கு தனியாக, இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாக வந்து கொடுத்துருக்குற பாருங்கள். தீர்க்க பல்லுறுப்பு கோவைகளின் மீப்போவா கேட்டிருக்கிறாங்க. ஜிசிடி இங்கிலீஷ் மீடியத்துக்கு கோவையின் வர்க்கமூலம் காண்க. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 36வது பாருங்க, கோண இரு சமவெட்டி தேற்றத்தினை எழுதி நிறுவுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஆங்கிள் பிசெக்டர் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. 37 நாற்கரத்தின் பரப்பளவு ஓகேங்களா 22 சதுர அலகுகள் எனில் கேயின் மதிப்பை காண்க. 38 60 மீட்டர் உயரமுள்ள கோபுரத்தின் உச்சியிலிருந்து செங்குத்தாக உள்ள ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் இறக்க கோணங்கள் முறையே 38 டிகிரி மற்றும் 60 டிகிரி எனில் விளக்கு கம்பத்தின் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 39வது வந்து பாருங்க, விட்டம் 20 சென்டிமீட்டர் உள்ள ஒரு உருளை வடிவ கண்ணாடி குவளையில் 9 சென்டிமீட்டர், இதுவும் 40 திட்ட விளக்கம். ஒரு கிரிக்கெட் வீரர் எடுத்த ஓட்டங்கள் முறையே 70, 80, 60,
50, 40, 90, 95, திட்ட விளக்கம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 சீரான பகடைகள் ஒரே முறையாக உருட்டப்படுகிறது. 4 கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. இதனுடைய நிகழ்ச்சிகளுக்கான நிகழ் தகவல்களை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 42 AB என்ற நேர்கோடு ஆய அச்சுக்களை A மற்றும் B புள்ளிகளில் வெட்டுகிறது. ABயின் நடுப்புள்ளி 2, 3 எனில் ABயின் சமன்பாட்டினை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திஸ் இஸ் கம்பல்சரி 3 மார்க் கம்பல்சரி 5 மார்க் கொஸ்டின்ஸ் நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பார்ட்டு ஜாமெண்ட்ரி கிராஃப்பா. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். 8 மார்க் கொஸ்டின்ஸு. ஓகேங்களா, 43ல் A அண்ட் B இருக்குது. கொடுக்கப்பட்ட முக்கோணம் ABCயின் ஒத்த பக்கங்களின் விகிதம் 6/5 என அமையுமாறு ஒரு வடிவொத்த முக்கோணம் வரைக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கன்ஸ்ட்ரக்ட் த ட்ரையாங்கிள் சிமிலியர் டு எ கிவன் ட்ரையாங்கிள் ABC வித் இஸ் த சைடு ஈக்குவல் 6/5 ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இது எழுத முடியலனா அடுத்தது 5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 10 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு தொடுகோல் வரைய, அதாவது ஜாமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா ட்ரா டூ எப்படி சொல்கிறது ஃப்ரம் எ பாயிண்ட் விச் இன் 10 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் ஆஃப் ரேடியம் 5 சென்டிமீட்டர் ஆல்சோ மெஷர் த லென்ஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு கீழே வந்து கிராஃப் வந்து கேட்டிருக்கிறாங்கப்பா. x2 minus 8x plus 16 equal to 0 என்ற இருபடி சமன்பாட்டின் வரைபடம் வரைந்து தீர்வின் தன்மையை கூறுக. கிராப் த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் x2 minus 8 plus அதான் நான் சொன்னது தான் நேச்சர் ஆஃப் த சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வந்து B கேட்டிருக்கிறாங்க. y equal to 2x2 minus 3x minus 5 இன் வரைபடம் வந்து பார்த்தீங்கன்னா வரைந்து அதனை பயன்படுத்தி 2x2 minus 4x minus 6 equal to 0 என்ற சமன்பாட்டை தீர்க்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Draw the graph of y equal to 2x2 minus 3x 5 and n slow அப்படின்னு சொல்லிட்டு 2x2 minus 4x equal to 6 equal to 0 அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 8 மார்க் கொஸ்டின்ஸ் 16 மதிப்பெண் வந்து கேட்டிருக்கிறாங்க. 5 மார்க் கொஸ்டின்ஸ் 10 கேட்கப்பட்டிருக்கிறது. ஸோ அடுத்தது 2 மார்க் கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட 20 மதிப்பெண்களுக்கு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது, நான் கொடைக்கானலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறேன். ஸோ இந்த குளிர் சரியான குளிர்ப்பா, இங்கெல்லாம் குணாக்கியை விசிட் பண்ண வந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ நான் வந்து அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ ஈஸியாக 10ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு கணிதம் கேட்கப்படும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே வந்து கிடையாது. டோன்ட் வரி, வெற்றி நமதே, வெற்றி 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 நமதே. 11க்கு ஈஸியாக கேட்டாங்க, 12க்கு ஈஸியாக கேட்டாங்க, அப்போ உங்களுக்கும் ஈஸியாக கேட்பாங்க. ஓகேங்களா, அந்த கான்ஃபிடென்ட்டை வச்சுக்கோங்க செல்ல குட்டீஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.